வணக்கம். சொர்ண ஆக்கர்ஷண பைரவருக்கு விரதம் இருப்பது எப்படி? வாழ்க்கையில் தரித்திரம் வராமல் காத்து செல்வ செழிப்பு வழங்குபவர் இவர். சொர்ண ஆக்கர்ஷண பைரவரை வடக்கு திசை நோக்கி அமர்ந்து வழிபடுவது மிகச் சிறப்பு. திருவாதிரை நட்சத்திரத்தில் வழிபடுவதால் சிவனது அருள் செல்வம் கிட்டும். தாமரை மலர் மாலை வில்வ இலை போடுவது சிறந்தது. தேய்பிரை அஷ்டமி திதிகளில் செந்நிற ஆடை அணிவித்து நெய்விளக்கு ஏற்றி வடைமாலை சாற்றி செந்நிற மலர்களை கொண்டு அர்ச்சித்து வெள்ளை பூசணியில் நெய் தீபம் ஏற்றி வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகுகால நேரத்தில் பைரவருக்கு 11 நெய் தீபம் ஏற்றி விபூதி அல்லது ருத்ராபிஷேகம் செய்து வடைமாலை சாற்றி சகஸ்கர நாம அர்ச்சனை செய்து வந்தால் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கூடும். இவரை வழிபாடு செய்வதால் வறுமை, பகைவர்களின் தொல்லை, பயம் நீங்கி அவர் அருளால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் தன லாபமும் வியாபார முன்னேற்றம், பணியாற்றும் இடத்தில் தொல்லைகள் நீங்கி மனதில் மகிழ்ச்சியை பெறலாம். நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் சொர்ணாகர்ஷண பைரவரை அவரது படத்தை வீட்டில் வைத்து தினந்தோறும் தூப தீபம் காட்டி வழிபட்டு வருவதுடன் தேய்பிரை அஷ்டமி திதியில் திருவிளக்கு பூஜை செய்து எல்லா விதமான மலர்களை கொண்டும் அல்லது பலவிதமான மலர்களை கொண்டு பூஜித்து வணங்கி வந்தால் வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படும். வியாபாரிகள் கல்லாப்பெட்டியில் சொர்ணாகர்ஷண பைரவர் அல்லது பைரவி சிலை படத்தை வைத்து பூஜை செய்து வர கடையில் வியாபாரம் செலுத்தி செல்வம் பெருகி வளம் பெறுவார்கள். தினமும் பைரவர் காயத்ரியும் பைரவி காயத்ரியும் ஓதி வந்தால் விரைவில் செல்வம் பெருகும். சொர்ணாகர்ஷண பைரவருக்கு ஏற்ற நெய்வேத்தியம்: வெல்லம் கலந்த பாயாசம், உளுந்து, வடை, பால், தேன், பழம், வில்வ இலைகளால் மூலமந்திரம் சொல்லி அர்ச்சனை செய்ய தொழில் விருத்தியாகும். வெள்ளிக்கிழமை, திங்கட்கிழமை 2 நாட்களிலும் சொர்ண ஆக்கர்ஷண பைரவ அஷ்டகம் சந்தியா காலங்களில் படிப்பவர்கள் வாழ்க்கையில் வெற்றியும் தனவிருத்தியும் அடைவார்கள். பௌர்ணமி அன்று இரவு 8 மணிக்கு தீபத்தை ஏற்றி வைத்து கொண்டு 18 முறை பாராயணம் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். இவ்விதம் 9 பௌர்ணமிகளில் பாராயணம் செய்தால் கண்டிப்பாக தனவரத்தை அடையலாம். நீண்ட நாட்களாக உள்ள வறுமையிலிருந்தும் விடுபடலாம். 9வது பௌர்ணமி அன்று அவளில் பாயாசம் செய்து நைவேத்தியம் செய்யலாம். கார்த்திகை மாதம் தேய்பிரை அஷ்டமி பைரவருக்கு ஜென்ம அஷ்டமியாகும். இந்த தினத்தை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி அன்று பைரவர் வழிபாடு நடத்தப்படுகிறது. ஒருவரின் உண்மையான கோரிக்கைகளை நம்பிக்கையுடன் பைரவரிடம் வேண்டும் போது கண்டிப்பாக அது நிறைவேறுகிறது. கால பைரவருக்கு விசேஷ நாட்கள் சித்திரை பரணி, ஐப்பசி பரணி போன்ற மாதங்களில் வரக்கூடிய பரணி நட்சத்திரமாகும். ஏனெனில் பரணி நட்சத்திரத்தில்தான் பைரவர் அவதரித்தார். எனவே பரணி நட்சத்திரக்காரர்கள் பைரவரை வழிபட்டால் புண்ணியமும் பலனும் அதிகம் கிடைக்கும். தை மாதம் செவ்வாய்க்கிழமைகளில் பைரவரை வழிபட்டு விரதம் இருப்பது மிகுந்த பலனை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.